அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 23/1/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு எக்ஸிக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,134 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:46. இப்போ நம்மளுடைய நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃப்ளாட் ஓப்பனிங் நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்னா கொஞ்சம் அந்த இப்போ ஏடிஎம் இன்னைக்கு 0 ஹீரோ இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்க ஆப்ஷன் ட்ரேடர் வந்து. இப்போ நிஃப்டி சார்ட்டுக்கு போகலாம். நிஃப்டி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரைக் 23,950 22,950 காலு இந்த 171 விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த 171 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்குக்கு 171 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 171 தக்க வச்சுது அப்படின்னா மார்க்கெட்டு எங்கே இருக்கணும். இப்போ ஐடிஎம்மே ஒரு நம்மளுக்கு 171 தக்க வைக்கிறாங்க அப்படின்னா அங்கிருந்து 22,950 + 171 இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேல்யூக்கு மேலே இருக்கிற வச்சுமே இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சுமே நம்மளுக்கு 22,950 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 171 போட்டோம் அப்படின்னா 23,121 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 23,121 இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த 171 இந்த ஸ்ட்ரைக் தக்க வச்சுது அப்படின்னா 23,171க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கிறதுக்கு நம்மளுடைய வியூவில் எப்படி இருக்கிறதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேன்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஒரு சடனாக ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். 23,300 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு 23,273 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த இடம்லாம் வந்ததுன்னா ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்ட்டு. இல்லை ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓப்பனுக்கு இப்போ மைனஸ் ஓப்பன் கீழே வராங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே கைக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா 23,057 22,981 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது 22,800 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ஏரியா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து வர்றப்ப இது இப்போ ஐடிஎம் இருந்து ஓடிஎம்மாக மாறி திருப்பி ஐடிஎம்மாக மாறவனுக்கு இன்னைக்கு 0 ஹீரோவில் மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா லோவில் கிடச்சி அது திருப்பி அது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஹையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதையும் பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகுனுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும். இங்கே போயிட்டு சப்போஸ் இன்னைக்கு இந்த மாதிரி 23,273 போணுச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். 22,981 வாட்ச் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா 23,223 வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. அதேமாதிரி ஒன் டே ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் வந்து குறைஞ்சது 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் நிஃப்டியில். அதேமாதிரி இந்த ஸ்ட்ரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 171 இந்த 277 ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த 277க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு போகும். இல்லை 107 கீழே வந்துட்டு இந்த 171 பிரேக் பண்ணலை அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை கீழே வர்றாங்க அப்படின்னா இங்கேருந்து 50% பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக்குக்கு 227 அப்படின்னா
நம்மளுக்கு 112 to 117 அந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா அங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். 117 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. 117 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஓப்பனுக்கு மேலே இப்போ நெகட்டிவ் ஓப்பன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டு நெகட்டிவ் ஓப்பன்லேயே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு இப்படி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாங்களா இல்லை ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகுறாங்களான்னு பாருங்கள். இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஹையும் ப்ரீவியஸ் க்ளோஸும் நியரஸ்ட்டாக இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு நம்மளால் எடுக்க முடியும். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்படி போயிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு 48,100 கால், இந்த 282 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 282 விட்டு கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வரும். இல்லை இந்த 252 தக்க வைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு இப்படி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது 832லேருந்து 1007 ஃபஸ்ட்டு டார்கெட். இங்கேருந்து போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்கும். இதையும் தாண்டி போகும் மார்க்கெட்டு. இன்றைக்கி மூமெண்ட் இருக்குது. ஆனால் எந்த சைடு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த இடம் இந்த ஸ்ட்ரைக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி இந்த இடமும் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் க்ளோஸும் எஸ்டர்டே ஹையும் ஓப்பனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டிலையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். எஸ்டர்டே ஹையும் ப்ரீவியஸ் க்ளோஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் பண்ணுறதுனால மார்க்கெட்டு கீழே வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு காலையிலேயே நம்மளால் எடுக்க முடியும். நிஃப்டியெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. ப்ரீமியம் கரஞ்சோட்டி காலையிலேயே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்தால் பரவாயில்ல. இல்லை ஐடிஎம் ஆகி திருப்பி ஓடிஎம் ஆகிட்டு திருப்பி ஐடிஎம் ஆகிறன்னு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த S1க்கு இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் நிற்குது அப்படின்னா இந்த R1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். R1 நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக் அப்படின்னா R1 ஏன்னா 76,972 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 77,250 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும். அதுங்க லோ டு ஹை கொடுக்குறாங்களா இல்லை ஹை டு லோ கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட். அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்மளால ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர முடியும். மூவ்மெண்ட்டு பிடிச்சிட்டு நம்மளால வெளியில் வர முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு திருப்பி ஓப்பனை கட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்னு இந்த ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு 75,800 கால். இந்த 784 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 784 விட்டுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வருவதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த 784 விடலை அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு சும்மா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடம் இந்த ஸ்ட்ரைக்கிங் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த 784 சப்போர்ட் அடிச்சிச்சு அப்படின்னா இங்கேருந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிஃப்டியில் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி 0 to 0 இருக்குது. ஆப்ஷன் பையர் வந்து ப்ரீமியம் கரஞ்சோட்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நிஃப்டியில் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஐடிஎம் வந்து நம்மளுக்கு ஐடிஎம் இந்த ஸ்ட்ரைக்கில் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த ஓடிஎம்மாக இருக்கிற புட்டு 23,200 புட்டெல்லாம் ஓடிஎம் ஆயிரும் மேலே போணுச்சுன்னா.
இந்த 23,200 போட்டு ஓடிஎம் ஆகி அவன் 90% இல்லாட்டி 50% பக்கம் கரைஞ்சிட்டு 90% கரைஞ்சாங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டாக இருக்கும். அங்கே கரைஞ்சிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரப்ப இது ஐடிஎம் மாறுனுச்சு அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஏடிஎம்க்கு வந்து இன்னைக்கு 0 பண்ணிடுவாங்க. ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். உண்மையான வேல்யூ வந்து அது கொண்டு தான் உண்மையான மதிப்பு கொடுப்பாங்க. மற்றபடி எல்லா ஓடிஎம்க்கும் 0 பண்ணிடுவாங்க. பார்த்து ப்ளே பண்ணுங்க. இன்னைக்கு வாங்க திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.